பின்னாடி வந்ததான் கொஞ்சம் அந்த காலக்கே விடும். வெட்டி தாடி இப்படி வேலி மேல போட்டு ஆரங்கணும் அந்த பாய்க்கு ஆகப்பட்டு அடி அடிச்சுக்கிறான். அடி 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 சொன்னால சொன்னால அப்படி இல்ல அவர் புரிய வைக்க போறியா? ஒரு கேட்டுங்கிறாரு, நீ முத வாங்கிக்கிற தெரியுமா? என்ன கேட்காரு? அது என்னதுமா? எது கை வைடா சடை, அது சடை. இது என்னம்மா? எடை. அவர் கேட்பது வடை விடை. அங்க போ, அங்க போட்டு விடை கொண்டு போட்டவங்க போடுவாங்க, எடுத்து துண்ணுவீங்க. எங்க போறாங்கம்மா? நாதா நீங்க போக வேண்டாம். நாதா ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கின்றேன். ஒரு சிந்தனை இல்ல மகாராஜா. என் மனைவிடத்திலே நான் என்ன கேட்டேன்? என்ன கேட்டேன்? நான் எங்க போறேன்னு சொல்லியிருந்தீங்க, அதுதான் நான் கேட்டேன். எங்கே போறியா? அதுக்காக நான் ஒண்ணும். நான் எதற்காக என் மனைவிடத்திலே வந்தேன் சொல்லு. எதுக்கு வந்தேன்? ஒண்ணுமே போடுற மாட்டி இது உண்மையும் போய் சொல்றான். இதை ஓபன் பண்ணு. ஓபன் பண்ணலாம். ஓபன் பண்ணலாம். நீங்க ஊது பார்க்கத்த ஊது போட்டான். எதற்காக என் மனைவி வளர்ந்து மனைங்க என்ன வச்சுங்கிற வாயில? நான் எதான் வச்சு நிக்கிறேன். இந்த பக்கமா ஒரு பக்கமா வீடு வைக்குது. உடம்பு கெட்டு போயிடுது. நீங்க வாங்க, அங்கேயே போற செங்கோலியா கருங்கோலியா ஏதோ ஒரு என் மனைவி பாடை அழைத்து சத்ராதி கொள்வதற்கு சத்ராதி இடத்திலே ஜாதகம் போறேன். ஆமா, ஆகனால் மனைவிடத்தில் சொல்லி அவள் கைப்பட வெற்றியோடு போயிட்டு வாங்க. நான் வெற்றியோடு வருவேன். ஆமா, மனைவி கைப்பட மனைவிடத்துல சொல்லி நல்லதோர் வார்த்தையை விடை பெற்று செல்லலாம் அப்படின்னு தான் பாடி கேட்டு நல்ல வார்த்தையை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். புரியுதா? ஆமா, இவன் என்னடானா யாரோ கூடமா பேசுறான். எக்கடி கட்டி செக்கடனே போய் வந்தாவர் ஜெமினி. அதுவும் சரியில்லை, அந்த கல்வெட்டு சரியில்லை. எங்க தெய்வத்தை நான் எதை வேணா சொல்லு, நீ சொல்லக்கூடாது. வாங்கி தோண நீ தானே சொல்லி இந்த முதல்ல இந்த எங்க தாத்தா அக்கா போய் வந்தான். அவனு ரெண்டா சொல்லிட்டான். முன்னாடி நீ என் மனைவியாவது எனக்கு சாதகமா நிற்பான்னு பார்த்தா இருக்கிற நாடே நமக்கு போதுனாதா? ஒரே நாடு போகுது. பங்காளி சொத்து நமக்கு வேண்டாம். நல்ல பங்காளி சொத்து வேண்டாம். நாதா பங்காளி சொத்து வேண்டாம். நல்லதானே சொன்னாங்க. 10 சவரம் வாங்கி கொடுக்குறேன்னு வச்சுக்கோ. இப்போ வேணான்னு வேலை வாங்கி மாட்டிக்குவாங்க. அது எப்படி வேணான்னு இது எப்படி இந்த 10 சவரம் எப்படி வந்தது? பொண்டாடி கேட்கணுமா கேட்கக்கூடாதா? நிச்சயமா கேட்கணும். அதை மட்டும் கேட்க மாட்டாளுங்க, இது மட்டும் கேட்கணுமா? இவன் என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறது? இத்தனையே
சகாதேவனிடத்தில் பக்குவமாக சென்று நான் வந்த வேலை முடியணும் புரியுதா? நான் போய் ஜாதகம் பார்த்து நமக்கு சாதகமாக இந்த யுத்தம் நடைபெற வேண்டும் என்பதற்காக நமக்கு சாதகமா வரணும். சாதகமா வரணும். என்று நான் இப்போ போறேன். ஆமா புரியுதா? நான் என்ன பண்ணலாம்? நீ நான் சென்று சகாதேவனை கண்டு சாஸ்திரம் பார்த்து வரும் வரையிலும் நீதான் இங்க காவலா இருக்கணும். காவலு யாரு காவலு? யாருக்கு இருக்கணும் காவலு? இப்ப நான் போயிட்டேன். அம்மாளுக்கு இருக்கணும் காவலு. நீங்க போயிட்டீங்கன்னா உடம்ப எப்படி காப்பாத்துறான் பாத்தியா? நான் போயிட்டு பிறகு யாரு காவல் இருக்கணும்? அம்மாக்கு காவலா இருக்கணும். அப்படிதான் இருக்க வேண்டும். யாரு காவலாக்கணும்? எங்க அம்மாவுக்கு, மகாராணி அம்மாவுக்கு, பெருந்தோட அம்மாவுக்கு. காப்பாத்துறான் என் உடம்ப. பரவாயில்ல. உண்மையில் இவன் பிழைத்து விடுவான். புரிகிறதா? இவன் பிழைத்தால் மட்டும் போதாது என்று இவன் சந்ததியும் அழைத்து வந்திருக்கிறான் பிழைக்க. சவால் இப்படிதான் இருக்க வேண்டும். உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப நல்லா போயிடுச்சுல. ஒன்னில்ல வெறுங்க இதடா. நீ அப்படியே பேசி மேல கை வைத்து பேசாத. புரிகிறதா? நான் போய் வச்சுமா? நீ ஜாக்கிரதையா